ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து வீடியோ கால்ஸ் பண்ணுறதுக்காகவும் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்காகவும் வந்து டேங்கோ ஆப் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப் யூஸ் பண்ணுறவங்க வந்து சில பேர் வந்து சில இஷ்யூஸ் வந்து இன்றைக்கி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வந்து இந்த டேங்கோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக ஆப்போ ஐக்கனை வந்து கொடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி இந்த டேங்கோ ஆப் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப ஒட்டோவாகவே வந்து இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங், இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங், இல்லாட்டி ப்ளீஸ் ட்ரை அகெயின், இல்லாட்டி ஏதாவது எரர் மெசேஜ் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி இந்த டேங்கோ ஆப் வந்து யூஸ் பண்ணி ஏதாவது வீடியோக்கோ இல்லாட்டி சாட் பண்ணுறப்போ வந்து ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் சரியாக யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் டேங்கோ ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் விக்னேஷ் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் டேங்கோ அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிட்டு அந்த ஆப்பை வந்து இந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனே தான் ரொம்ப காலம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கனாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக வந்து இந்த ஆப்பில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றது ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கும். அதோட அப்டேட் பண்ணுமா இருந்தால் மட்டும்தான் புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் யூஸ் பண்ணவும் முடியும். அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகிருச்சா இல்லையா அப்படின்றத. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் ஆகுன அப்புறமா நீங்கள் இதில் சர்ச் பாரில் டேங்கோ அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்து ஃபோர் ஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் உங்கள் மொபைலில் டேங்கோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து லொக் ஆகி ஒரு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து சால்வ் ஆகிருச்சா இல்லையா அப்படின்றத. மோஸ்ட்லி இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவுமே இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைல் ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீன் அப் இந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட்வேர் இருக்குமா இருந்தால் ஜஸ்ட் அதுலேயுமே ஒரு ஆப்டிமைஸும் க்ளீன் அப்பும் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா கண்டினியூஸாக நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம மொபைலோட பெர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் அடி வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனாலையுமே இந்த ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணுறதன் மூலமாக டேங்கோ ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.